அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 5 மினிட்ஸ்ல வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியாவும் இருக்கும். அதே போல சீக்கிரமாவும் செஞ்சிரலாம். இதை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனிஸ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்திலேயே இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இந்த 5 இன்கிரீடியன்ட்ஸ வச்சு தான் வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். 1 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கும் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 300 கிராம் அளவுக்கு இருக்கும். இதுக்கப்புறம் வந்து 3 கேரட்ட துருவுனது, காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவுக்கு, ஒரே 1 முட்டை, 2 பெரிய வெங்காயத்த கட் பண்ணி வச்சிருக்கேன். அது இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் தனித்தனியா வந்து பவுல்ல சேர்த்துக்கலாம். பெரிய பவுல் எடுத்துக்கங்க. இதில வந்து 1 முட்டைய உடைச்சு ஊத்திட்டு, காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 400 எம்எல் வந்து இருக்கும். இத வந்து இது கூட சேர்த்துட்டு, நல்லா வந்து இந்த மாரி விஸ்க் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிக்கங்க. உங்ககிட்ட விஸ்க் இல்லாட்டி வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கரண்டிய வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமா வந்து உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமா உப்பு போட வேணாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து நல்லாவே பீட் பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து அந்த முட்டை வந்து நல்லா திப்பி திப்பி இல்லாம நீட்டா வந்து பீட் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 300 கிராம் அளவுக்கு வந்து நான் மைதா மாவு எடுத்திருந்தேன். இத வந்து இது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கட்டிகள் கொஞ்சம் கூட இல்லாம வந்து நல்லாவே பீட் பண்ணிக்கங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்க பால்லயே கூட செஞ்சுக்கலாம். பால் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா, ஒரு மாரி தெகட்டுற மாதிரி இருக்கும். அதனால வந்து நானு 400 எம்எல் அளவுக்கு வந்து பாலும், 100 எம்எல்க்கு வந்து தண்ணியும் எடுத்திருக்கேன். இத வந்து கிட்டத்தட்ட ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்ப. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயத்த இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 கேரட்ட வந்து துருவி வச்சிருந்தோம். அதையும் இது கூட சேர்த்துட்டு, காரத்துக்காக பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு பச்சை மிளகா சேர்க்காம, தனி மிளகாய் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா வந்து குழந்தைங்க சாப்பிடும்போது வந்து கடிபடுறதுனால வந்து அவங்க இந்த சாப்பாடே வந்து விரும்ப மாட்டாங்க. அதனால வந்து பச்சை மிளகாவ ஸ்கிப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சமா கருவேப்பில, மல்லி போட்டிங்கன்னா கூட இன்னுமே டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடாயில வந்து ஒரு மாரி இந்த பேன் மாரி எடுத்திருக்கேன். இதில வந்து கொஞ்சமா எண்ணெய், நெய் ஏதாவது அப்ளை பண்ணிட்டு, நான் வந்து குட்டி குட்டியா அடை தோசை மாரி ஊத்திக்கிறேன். வீட்ல சாப்பிடுறதுனால வந்து இந்த மாரி அடை தோசை மாரி ஊத்தியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான டிசைன்ல வந்து ஊத்திக்கங்க. அதாவது தோசையா ஊத்திக்கலாம், இல்ல அடை தோசை மாரி ஊத்திக்கலாம், இல்ல பேன் கேக் மாரியும் ஊத்திக்கலாம். உங்களோட விருப்பம் தான். மேல வந்து நெய் இல்லாட்டி எண்ணெய் ஏதாவது அப்ளை பண்ணிட்டு, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நல்லா திருப்பி போட்டுட்டு எடுத்தீங்கனாக்கும், சூப்பரான மொறு மொறுன்னு பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு ரெடி ஆயிரும். இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விட்டமின் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் இருக்குது. இத வந்து கண்டிப்பா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் குடுத்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு குடுத்து விடுறதுனால பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி பேன் கேக் மாரி வந்து ஊத்தியிருக்கேன். உங்களுடைய குழந்தைகள் வந்து எந்த மாரி குடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்களோ, அந்த மாரி வந்து ரெடி பண்ணி குடுங்க. அப்பதான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, சைட் டிஷ் தேவையே இல்ல. இத அப்படியே டைரக்ட்டாவே சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். வேணும்னு நெனைக்கிறவங்க சைட் டிஷ் வேணும்னு நெனைக்கிறவங்க மட்டும் வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா, சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து சைட் டிஷ் வச்சு விடாம வந்து சாஸ் தான் வந்து குடுத்துருக்கேன். எங்க பாப்பா வந்து சாஸ் வச்சு தான் சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரேக்ஃபாஸ்ட்ட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.